ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் வரக்கூடிய ஜேடிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருந்தோம். அது ஜூலை 15 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஜூலை 15 இருந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே, அப்புறம் மே டு செப்டம்பர் அப்படின்னு பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 100 days ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? இதோட டீட்டெயில் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது லைவ் கிளாஸ் இருக்குமா, எந்த டைமில் நமக்கு கிளாஸஸ் இருக்கும், இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்க. அப்புறம் டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே வேலிடிட்டி இருக்கா, இந்த டைமில் தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 daysக்கு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு 1 வீக்குக்கு ஒரு டாபிக் வந்து இருக்கும். அதையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டேக்கும் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டேலையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஷெடியூலில் கொடுத்துருவோம். இப்போ 15ல் நமக்கு இது டெஸ்ட் இருக்குது. அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், டென்சைல் அண்ட் கம்ப்ரெசிவ் டியூ டு ஆக்சியல் ஃபோர்ஸஸ், டிஃபார்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார், இது எல்லாமே நமக்கு இருக்குது. அதே மாதிரி யூனிட் 3ல் பிரிக்ஸ் சிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இது 15 உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 14 அதோட ப்ரீவியஸ் டே உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு, நோட்ஸு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பிகினருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண யூடியூப் லிங்கை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம சிலபஸ் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ பிகினருக்கு இனிஷியலாக படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், தேடுறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இதுக்கெலாம் என்ன இருக்கும் அப்படின்னா படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம டெய்லி டெஸ்ட்டு கொண்டு போவோம். ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். அப்புறம் 1 வீக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த வீக் ஃபுல்லாக ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த வீக் எண்டில் சண்டேயில் உங்களுக்கு 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வரும், மெயிலில். ஓகேவா? மெயிலில் சென்ட் பண்ணிடுவோம். ஷெடியூல் பண்ணி 7 மணிக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அதோட பிடிஎஃப், ஆன்சர் கீ, கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ அதோட சேர்த்து வந்துடும். ஓகேவா? நீங்கள் பிடிஎஃபாகவும் ரெஃபர் பண்ணிக்கலாம், கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது இந்த 7 மணிக்கு வருது, இந்த 7 மணிக்கு தான் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய நம்ம மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒர்க் போகிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட வேலிடிட்டி 100 daysக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறதையும், வீடியோ லிங்க்கும் 100 daysக்கு தான் அவைலபிளாக அப்படிங்கிறதையும் கேட்குறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 days கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இப்போ 100 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு 1 month இருக்குது அப்படின்னா அந்த டேஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாள் கேப் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இப்போ 1 year கழித்து பார்க்கணுன்னா கூட இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் எனக்கு வேணும், இந்த வீடியோ நோட்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். ஓகேவா? நிறைய இன்ஸ்டியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 3000க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மொத்தமாகவே ஒரு ஃபுல் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 2000 தான் சார்ஜ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு வீடியோ லிங்க் இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன். இப்போ அதனால் வீடியோ லிங்க் வராமல் எனக்கு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறத கேட்காதீங்க. இது எல்லாமே டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு அமௌண்ட்டு தான். நம்ம பிகினருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் ஜஸ்ட் வீடியோ லிங்க் அண்ட் நோட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிவிட்டு இருக்கோம். ஓகேவா? ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் வீக் இருக்கும். உங்களுக்கு 1 வீக் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன். இப்போ இந்த 12/8 இருந்து 18/8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் தான் இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், சர்வே, இது எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு 100 கொஸ்டின் ரிவிஷன் வீக்கில் டெஸ்ட் இருக்கும், வீக்லி. புரியுதா? இதுவும் ரிவிஷன் தான். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சில பேர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க இந்த ஷெடியூலில் அப்படின்னா இந்த ரிவிஷன் வீக்கில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நோட்ஸ் வந்துடும். இது போக ஜிஎஸ்க்கு ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு நோட்ஸ் வரும். பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம்
யூனிட் 8 அண்ட் 9க்கு வந்து நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஓகேவா, அது ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததாக கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்புறம் இதுக்கான ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எங்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இன்னொன்று, நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் கேட்குறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் என்ன மீடியம் அப்படிங்கிறத கேட்குறீங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ஓகே, ஒன்லி இங்கிலீஷ் மீடியமில் தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். நிறைய பேர் தமிழ் மீடியமில் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தமிழ் மீடியமில் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட ஆன்சர் கீ நம்ம டைப் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால தமிழில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஒரு அப்படியே ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட் மீனிங் வந்து அங்கே கிடைக்காது. புரியுதா? அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்கிறது நல்லது. நிறைய பேர் கேட்பீங்க, தமிழன் சிவில் தமிழன்னு நீங்கள் நேம் வச்சுட்டு இப்படி இங்கிலீஷில் இது பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்பீங்க. ஓகேவா, நம்ம தமிழில் படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தமிழில் படிக்கலாம். ஓகேவா, அதை நம்ம இங்கிலீஷில் படிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே படிக்கிறதுக்காக பழக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா, காங்கிரீட் தான் நம்ம சொல்ல போகிறோமே தவிர அங்கே போயிட்டு வலுவூட்டப்பட்ட, இப்போ ரெயின்ஃபோர்ஸ் காங்கிரீட்னா என்ன, வலுவூட்டப்பட்ட கற்காரை அப்படின்னு வரும். இப்போ இதை மாதிரி நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஓகேவா, நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா பக்கமும் பார்க்குறது கேட்குறது எல்லாமே என்ன வீட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி இதை டெக்னிக்கல் சப்ஜெக்டை நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்கிறது நல்லது. இன்னொன்று, நம்மளோட வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அந்த நோட்ஸை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபை ஆகும், புரியும். அப்போ கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், கொஸ்டினுமே உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதனால் இதில் நீங்கள் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸாக பார்க்க மாட்டீங்க. இங்கிலீஷ்லேயே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வீடியோவில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸும் வந்துட்டு தான் இருக்குது கிளாஸஸ் பற்றியும் டெஸ்ட் பேட்சை பற்றியும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் இங்கிலீஷில் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாகவே மாறிடும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்சை ஜாயின் பண்ணவங்க எல்லாமே முனிசிபாலிட்டி எக்ஸாமில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 150+ நிறைய பேர் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கீங்களோ, எவ்வளோ ஒரு ஸ்பார்க்கோடு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருங்க. ஓகேவா, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, எதுனாலுமே என்கிட்ட கேளுங்க, டச்சில் இருங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டோம் அவ்வளோதான், நமக்கு டெஸ்ட்டு வந்துடும், கொஷின் வந்துடும், பிடிஎஃப் எல்லாம் நமக்கு வந்துடும், நோட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏனோ தானோ அப்படின்னு இருக்க வேணாம். ஓகேவா, என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. கன்சிஸ்டண்ட்டாக படித்து கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, உங்களோட ஸ்கோரை அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஃபாலோ பண்ணவங்க. நிறைய ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக்கும் நமக்கு வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். மேக்ஸிமம் இந்த 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகும். ஓகேவா, நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் பிக்கப் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில பேர் கொஸ்டின் மட்டும் கேட்பீங்க, அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இடையில ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பிகினர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏஐக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஒன்லி உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். நிறைய பேர் ஏஐயில் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோ நோட்ஸ் வந்து கேட்குறீங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதை பற்றி தெளிவான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு 20 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, யூனிட் வைஸாக உங்களுக்கு இருக்கும். வீக்லி 200 கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜேடிஓ பேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக ஃபைனலாக 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஃபுல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சிலபஸில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். நோட்ஸுமே நமக்கு இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா, நோட்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும், டெஸ்ட் கொஸ்டின்ஸும் இங்கிலீஷில் தான் வரும். ஓகே, இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள
வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.